கடந்த வகுப்பில் நாம் செயலருடைய இலக்கணம், செயலருடைய தகுதிகள், யார் யாரை செயலராக நியமனம் செய்யலாம், எந்தெந்த நிறுவனங்கள் செயலரை நியமனம் செய்ய முடியும், இதை பற்றி கடந்த கிளாஸில் நாம் பார்த்தோம். இப்பொழுது கம்பெனி செயலரை நியமிக்கக்கூடிய வழிமுறைகள், கம்பெனி செயலரை நியமிக்கக்கூடிய வழிமுறைகளில் முதலாவது வழிமுறை நிர்வாக சபை கூட்டம் நடத்துவதற்கு அறிக்கையை இயக்குநர்களுக்கு கொடுக்க வேண்டும். கூட்டம், தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங், அந்த கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டம் நடத்தினுடைய ரிப்போர்ட் டைரக்டர்ஸுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதனால் நாம் அதன் வழியாக கம்பெனி செயலரை நாம் நியமனம் செய்ய முடியும். கம்பெனி செயலரை நியமிக்க விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை குறித்து விவாதிக்க வேண்டும். கம்பெனி செயலரை யாரை நியமனம் செய்வது, நியமனம் செய்வதற்குண்டான விதிமுறைகள் என்ன, இதை பற்றி நாம் விவாதிக்க வேண்டும். நிறுவன செயலராக நியமிக்கப் போகிறவரது எழுத்துப்பூர்வமான அவருடைய சம்மதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எழுத்துப்பூர்வமான ரிட்டன் ஒப்பீனியன், அவர்கிட்ட நாம் யாரை நியமனம் செய்கிறோமோ நியமனம் செய்யக்கூடிய செயலரிடமிருந்து எழுத்துப்பூர்வமான சம்மதம், நான் இந்த நிறுவனத்தில் செயலராக பணிபுரிய எனக்கு சம்மதம் அப்படின்னு அவர் வாய்மொழி உத்தரவு தேவையில்லை. வாய்மொழி உத்தரவு இருந்தாலும் நாம் எழுத்துப்பூர்வமான ஒரு சம்மதத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இயக்குநரை கூட்டத்தில் உள்ள அறிக்கையின் சாராம்சத்தை எழுத்து மூலமாகவோ அல்லது தொலைநகல் மூலமாகவோ பங்கு மாற்றத்துக்கு 15 நாட்களுக்குள் தெரியப்படுத்த வேண்டும். இயக்குநரை கூட்டம், டைரக்டர்ஸ் மீட்டிங்கினுடைய கூட்ட அறிக்கையினுடைய சாராம்சத்தை எழுத்து மூலமாகவோ அல்லது தொலைநகல் மூலமாகவோ பங்கு மாற்றம், ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன், அந்த மாற்றத்திற்கான 15 நாட்களுக்குள் அவர்களுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். செயலரை நியமித்து 30 நாட்களில் அது தொடர்பான கோப்புகளை கம்பெனி பதிவாளரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். கம்பெனியுடைய செயலரை நியமித்து நியமனம் செய்யப்பட்ட நாட்களில் இருந்து 30 நாட்களுக்குள் அது தொடர்பான கோப்புகளை, ஃபைல்களை கம்பெனி பதிவாளரிடம் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். இயக்குனர் செயலர் வைத்திருக்கும் பதிவேடுகளில் தேவையான பதிவுகள் செய்திட வேண்டும். டைரக்டர்ஸ் செக்ரட்டரி வைத்திருக்கக்கூடிய ரெக்கார்டு, அந்த ரெக்கார்டில் என்னென்ன பதிவுகள் செய்யணுமோ அந்த பதிவுகள் எல்லாம் நாம் செய்திட வேண்டும். அடுத்ததாக மாதிரி தீர்மான படிவம். கம்பெனி சட்டம் 2013 பிரிவு 203 படி தீர்மானத்திற்கு இணங்க ஒதுக்கீடு விதி 8 மற்றும் 8A படி நியமனம் மற்றும் நிர்வாக அதிகாரியின் ஊதியம் விதி 2014 தெரிவிக்கப்படும். இதில் கம்பெனி செயலராக யார் நாம் நியமனம் செய்யக்கூடியோமோ அவருடைய முழு நேர கம்பெனி செயலராக கம்பெனியில் இருந்து இந்நாள் முதல் இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நான் இந்த கம்பெனியில் கம்பெனி செயலராக சம்மதம் தெரிவிக்கிறேன் என்று அவர் தான் கையெழுத்திட்டு அதை அளிக்க வேண்டும். அடுத்ததாக மின்னஞ்சல் மூலமாகவும் மற்றும் ஆவணங்கள், கோப்புக்கள் மற்றும் கம்பெனி பதிவாளரிடம் பதிவிட எல்லா செயல்கள், விஷயங்கள், சட்டங்களுக்கு உட்பட்டு மேற்கூறிய செயல்களை செய்வது என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. கம்பெனி செயலரின் கடமைகள், டியூட்டிஸ் ஆஃப்
company secretary. The company secretary duties may be classified into two: statutory duties and general duties. Statutory duties என்பதை சட்டப்படியான கடமைகள், general duties என்பது பொதுவான கடமைகள். சட்டப்படியான கடமைகள் அதாவது statutory duties. கம்பெனி செயலரின் சட்டப்படியான கடமைகள் சில. அவை: ஒன்று, கம்பெனி சட்டத்தின்படி, இந்திய கம்பெனி சட்டத்தின்படி கம்பெனி செயலாளருடைய கடமைகள். அதில் முதலாவது கடமை, கம்பெனியின் அதிகார சான்றிதழ்களில் கையெழுத்து இடக்கூடிய அதிகாரம் கம்பெனி செயலருக்கு உண்டு. கம்பெனி செயலர் என்பவர் கம்பெனியுடைய எல்லா விதமான சான்றிதழ்களிலும் தான் கையொப்பம் இட வேண்டும். அந்த கடமை யாருக்கு உண்டு என்றால் செயலருக்கு உண்டு. அதே மாதிரி அடுத்ததாக இரண்டாவது கடமை, பங்கு மூலதனத்தை அதிகரிக்க பதிவாளரிடம் அதிகார சான்றிதழ் கொடுக்கலாம். தி ரைசிங் தி ஷேர் கேபிட்டல். கம்பெனிக்கு மூலதனம் போதவில்லை என்றால் அந்த ஷேர்ஸ் கேபிட்டலை நாம் அதிகரிக்க செய்வதற்கு பதிவாளரிடம் அதிகார சான்றிதழை கம்பெனி செயலர் அளிக்க வேண்டும். பங்கு பத்திரத்தை பங்கு நியமிக்கப்பட்டு 2 மாதங்களுக்குள் பங்குதாரர்களுக்கு உற்பத்தி செய்தல் வேண்டும். பங்கு பத்திரத்தை பங்கு நியமிக்கப்பட்ட 2 மாதங்களுக்குள் பங்குதாரர்களுக்கு நாம் உற்பத்தியை செய்து காண்பிக்கப்பட வேண்டும். அடுத்தது, பொதுவான கூட்டம் நடத்த அறிவிப்பு கொடுத்தது. கூட்டம், தி ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங், வருடாந்த கடைசியில் நடக்கக்கூடிய கூட்டம். அந்த கூட்டம் நடத்துவதற்கு உண்டான அறிவிப்பு, அந்த அறிவிப்பெல்லாம் கொடுக்கக்கூடிய வேண்டிய கடமை செயலருடைய கடமையாக கருதப்படுகிறது. அடுத்தது, ஆண்டு அறிக்கையில் கையெழுத்திடுவது. ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், வருட கடைசியில் இருக்கக்கூடிய அறிக்கைகள். அந்த அறிக்கைகளில் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். இந்த ஆண்டு அறிக்கை தயாரித்து அந்த ஆண்டு அறிக்கையில் அந்த நிறுவனம் கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறான், நெட் ப்ராஃபிட் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கிறான், அதே மாதிரி அசெட்ஸ் எவ்வளோ, லைபிலிட்டிஸ் எவ்வளோ, இதையெல்லாம் சரிபார்த்து அது ஆண்டு அறிக்கையில் செக்ரட்டரி தாங்களுடைய சைனை அதில் இட வேண்டும். அடுத்ததாக, வங்கி சாரா நிறுவனமாயின் அனைத்து இறுதி கணக்கு சான்றிதழ்கள் மற்றும் கணக்கு புத்தகங்களில் கையொப்பம் இடுதல். வங்கி சாரா நிறுவனங்களாக இருந்தால் அனைத்து விதமான இறுதி கணக்குகள் என்றால் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்டு பேலன்ஸ் ஷீட், வியாபார கணக்குகள் மற்றும் லாப நட்ட கணக்குகள் மற்றும் பேலன்ஸ் ஷீட். இதில் எல்லா புத்தகங்களிலும் கையொப்பம் விடக்கூடிய அதிகாரம் யாருக்கு கம்பெனி செயலருடைய உண்டு. எல்லா கூட்டங்களுக்கும் கூட்ட அறிக்கையை தயாரிப்பது. கூட்டங்களுக்கு உண்டான எல்லா கூட்டங்களுக்கும் கூட்டத்தை எவ்வாறு கூட்டுவது, அந்த கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய மேட்டர்ஸ், அதை பற்றி எல்லா விதமான அறிக்கைகளை தயார் செய்யக்கூடிய அதிகாரம் கம்பெனி செயலருக்கு உண்டு. அடுத்ததாக, இன்கம் டேக்ஸ் ஆக்ட், வருமான வரி சட்டத்தின்படி செயலருடைய பணிகள். முதலாவது, ஊழியர்கள் ஊதியத்தில் இருந்து வருமான வரி கழிக்கப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் தாங்களுடைய ஊதியத்தில் இருந்து வருடத்துக்கு ஒரு முறை அவர்கள் இன்கம் டேக்ஸ் ஐடி கட்ட வேண்டும். முறையாக கால்குலேஷன் பண்ணி அந்த வருமான வரி கழிக்கப்பட்டு இருக்கிறதா என்பதை கம்பெனி செயலர் உறுதிப்படுத்த வேண்டும். வரிகள் கழிக்கப்பட்ட ஆதார சான்றிதழ் வழங்கப்பட்டு விட்டதா என்பதை பார்க்க வேண்டும்.
வரிகள் எல்லாம் கழிக்கப்பட்டு அதற்குண்டான ஆதாரங்கள் எல்லாம் சான்றிதழ் வழங்கப்பட்டு விட்டதா என்பதை அந்த ஆதார சான்றிதழ்கள் எல்லாம் சரிபார்க்க வேண்டிய பணி கம்பெனி செயலருடைய பணியாக கருதப்படுகிறது. அடுத்தது, வரி கழிக்கப்பட்ட பின் அரசாங்க கருவூலத்தில் சேர்க்கப்பட்டதா என்பதை உறுதி செய்யப்பட வேண்டும். வரி கழிக்கப்பட்டு அந்த வரி கழிக்கப்பட்ட பணத்தை அரசாங்க கருவூலத்தில் பணம் சேர்க்கப்பட்டு விட்டதா என்பதை உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த பணி கம்பெனி செயலருடைய பணி. மற்றும் படிவங்கள் மற்றும் சமர்ப்பிக்க வேண்டிய அறிக்கைகள் சரியாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் சரியாக ப்ரிப்பேர் பண்ணி சரியாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளார்களா என்பதை அவர் செயலர் சரிபார்க்கப்பட வேண்டும். அடுத்ததாக அவருடைய கடமை, இந்தியாவின் முத்திரை சட்டத்தின் படி ஸ்டாம்ப் டியூட்டி ஆக்ட் அதன்படி இந்தியாவின் முத்திரை சட்டத்தின்படி ஒதுக்கீடு கடிதம், பங்கு சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் ஒழுங்காற்று முறை செய்யப்பட்டுள்ளதா என்று கவனிக்க வேண்டும். முத்திரை சட்டத்தின்படி ஷேர் அலாட்மெண்ட் ஷேர்ஸ் யாரெல்லாம் ஷேர் வாங்கியிருக்கிறார்களோ அங்கே வாங்கியிருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு சரியான முறையில் ஒதுக்கீடு செய்து அந்த ஒதுக்கீடு கடிதங்களை சரியான முறையில் அனுப்பியிருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டிய கடமை கம்பெனி செயலருக்கு உண்டு. அடுத்ததாக பங்கு சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் ஒழுங்காக முத்திரை செய்யப்பட்டுள்ளதா. இப்போ ஷேர்ஸ் வாங்குறாங்கன்னா ஷேர் வாங்கினதுக்கு உண்டான அத்தாட்சி ஷேர் சர்டிஃபிகேட், அந்த ஷேர் சர்டிஃபிகேட் சரியான முறையில் ஆவணங்கள் முத்திரை செய்யப்பட்டுள்ளதா என்பதை கவனிக்கப்பட வேண்டிய பொறுப்பு கம்பெனி செயலருடைய பொறுப்பு. ஷேர் அப்படின்னா பங்கு என்றது என்ன என்றால், தி டோட்டல் அமௌண்ட் ஆஃப் தி கேபிட்டல் இஸ் டிவைடட் இன்டு ஸ்மால் யூனிட், ஈச் யூனிட் இஸ் கால்ட் as ஷேர். ஷேர் என்பது என்ன என்றால், அதிகப்படும் ஒரு நிறுவனத்தினுடைய முதலீடு, அந்த முதலீடுகளை சின்ன சின்ன அலகுகளாக பிரிக்கிறார்கள். அந்த சின்ன சின்ன அலகுகளால் பிரிக்கப்பட்டதுக்கு தான் ஷேர். அந்த ஷேர் வாங்கினாங்கன்னா அந்த ஷேருக்கு உண்டான ஒதுக்கீடு சரியான முறையில் செய்யப்பட்டு இருக்கிறதா, அவர்களுக்கு சான்றிதழ் அளிக்கப்பட்டுள்ளதா, அந்த சான்றிதழ்களில் முத்திரை சரியாக பதியப்பட்டுள்ளதா என்பதை கவனிக்கப்பட வேண்டிய பொறுப்பு கம்பெனி செயலருக்கு உண்டு. அடுத்ததாக பிற சட்டத்தின்படி தொழிற்சாலை சர்ச்சை சட்டம், தொழிற்சாலை சாலை சட்டம், குறைந்தபட்ச ஊதியம் சட்டம், வருங்கால வைப்பு நிதி சட்டம், மற்ற பிற சட்டங்கள். தொழிற்சாலை சர்ச்சை சட்டம், சர்ச்சை ஏதாவது ஏற்பட்டதா அந்த சட்டத்தின்படி அவர்கள் சரியான முறையில் டீல் பண்ணுறாங்களா. அதே மாதிரி தொழிற்சாலை சட்டம், அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச ஊதிய சட்டம். அடுத்தது வருங்கால வைப்பு நிதி சட்டம். வருங்கால வைப்பு நிதி சட்டம்னா பிஎஃப், தி ப்ராவிடென்ட் ஃபண்ட், இதெல்லாம் சரியான முறையில் கால்குலேட் பண்ணி ஊழியர்களுக்கு சரியான முறையில் அளிக்கப்பட்டு இருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டிய கடமை கம்பெனி செயலருக்கு உண்டு. அடுத்த பணி, அடுத்த டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா பொதுவான வேலைகள். ஒன்று ஸ்டாச்சுரி டியூட்டிஸ், அடுத்து ஜெனரல் டியூட்டிஸ். இந்த ஜெனரல் டியூட்டிஸ்ல இயக்குநர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு செயலர் செய்ய வேண்டிய கடமைகள். அது முதலாவது கடமைகள், இயக்குனர் அறிக்கையை விரைவு தயார் செய்வது. இயக்குநர்களுக்கு விரைவாக ஒரு அறிக்கையை தயார் செய்து அந்த அறிக்கையை தயார் செய்யப்பட்ட அறிக்கைகளை இயக்குநர்களிடம் அளிக்கப்பட வேண்டும். இயக்குனரின் அறிவுறுத்தலின்படி வேலைகளை செய்வது. தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ன அறிவுறுத்திருக்கிறார்களோ அந்த அறிவுறுத்தலின்படி தான் செயலர் தன்னுடைய பணியை அவர் செய்திருக்க வேண்டும். அடுத்ததாக அறிக்கையை வெளியிடுதல்
கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரல் தயாரிப்பது, இயக்குநர்கள் கூட்டத்திற்கு முன் ஏற்பாடு செய்தல், அறிக்கையை வெளியிடுவது, அறிக்கை செய்து அந்த அறிக்கைகளை வெளியிடுவது, நிகழ்ச்சி நிரல் மினிட்ஸ் தயாரிப்பது, இயக்குநர்கள் தி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் நடத்துவதற்குண்டான முன் ஏற்பாடுகளை செய்யக்கூடிய பணி கம்பெனி செயலருடைய பணியாக கருதப்படுகிறது. அடுத்தது கோப்புகள் கடித போக்குவரத்து பதிவு செய்து இயக்குநர்களின் பார்வைக்கு வைத்தல். கடித போக்குவரத்தை ஃபைல் பண்ணி அது ஃபைல் செய்யப்பட்ட கடிதங்களை இயக்குநர்களுடைய பார்வைக்கு வைக்க வேண்டிய கடமை கம்பெனி செயலருடைய கடமையாக கருதப்படுகிறது. அடுத்ததாக இயக்குநர்கள் அறிக்கையை தயார் செய்து லாபம் மற்றும் இழப்பு ஒதுக்கீடு கணக்குகளை விளக்கமடைய செய்தல் வேண்டும். இயக்குநர்கள் விரைவு அறிக்கையை தயார் செய்து லாபம் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறாங்க மற்றும் நஷ்டம் ஏதாவது இருக்குதா, அது ஒதுக்கீடு கணக்குகளை விளக்கமடைய வேண்டிய கடமை யாருக்கு உண்டுன்னா இந்த இயக்குநர்களுக்கு, இந்த செயலருக்கு உண்டு. செயலருடைய பணிகளை 3 விதமாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று இயக்குநர்கள் கடமை, இன்னொரு பங்குதாரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஷேர் ஹோல்டர்ஸுக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகள். அது முதலாவது கடமைகள் பங்குதாரர்கள் கூட்டத்திற்கு அறிக்கை தயாரிக்க வேண்டும். பங்குதாரர்கள் என்பவர்கள் கம்பெனியில் ஷேர் வாங்கி இருக்கக்கூடிய நபர்கள் தான் பங்குதாரர்கள். இந்த பங்குதாரர்கள் வருட கடைசியில் நடைபெறக்கூடிய ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங், அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளக்கூடிய நபர்கள் தான் பங்குதாரர்கள். தி பங்குதாரர்கள் இஸ் தி ஓனர்ஸ் ஆஃப் எ ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. இவர்கள் தான் அந்த நிறுவனத்தினுடைய உண்மையான உரிமையாளர்களாக கருதப்படுகிறார்கள். இந்த உரிமையாளர்கள் நிறுவனத்தினுடைய வருட கடைசியில் நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு அவர்கள் அந்த கூட்டத்தை தயார் செய்து அவர்களது கூட்டத்தில் நடைபெறுவதற்கு தயார் செய்து அந்த கூட்டத்தில் அவர்களை கலந்து கொள்ளக்கூடிய வகையில் நாம் தயாரித்து அவர்களுக்கு அனுப்ப வேண்டும். பங்குதாரர்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். பங்குதாரர்கள் அந்த ஆண்டு இறுதி கூட்டத்திற்கு ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங், வருட கடைசியில் நடக்கக்கூடிய ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்கில் எல்லா விதமான ஷேர் ஹோல்டர்ஸ், அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டத்திற்கு கலந்து கொள்வார்கள். அவ்வாறு அந்த கலந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணி கம்பெனி செயலருடைய பணியாக கருதப்படுகிறது. அடுத்தது கூட்டத்திற்கு அழைப்பு கடிதம் அனுப்ப வேண்டும். எல்லா விதமான பங்குதாரர்களுக்கும் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு கடிதத்தை எல்லா பங்குதாரர்களுக்கும் கூட்டம் நடைபெறுவதற்கு முன்பாக 14 நாட்கள் முன்பாக எல்லா பங்குதாரர்களுக்கும் அழைப்பு கடிதத்தை அனுப்பப்பட வேண்டும். தொழிலினும் சான்றிதழ் மற்றும் வாணிக தொடக்க சான்றிதழ் பெற வேண்டும். தொழில் சான்றிதழ் மற்றும் வாணிக தொடக்க சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மற்றும் அச்சிடப்பட்ட தகவல் தொகுப்பு அறிக்கையை வெளியிட வேண்டும். அச்சிடப்பட்ட தகவல் தொகுப்பு அறிக்கையை பங்குதாரர்களுக்கு வெளியிட்டிருக்க வேண்டும். மற்றும் பங்கு பத்திரம் வழங்குதல் வேண்டும். பங்குக்குண்டான ஷேர் சர்டிஃபிகேட், அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை பங்குதாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய அதிகாரம் செயலருக்கு உண்டு. அடுத்ததாக பங்குதாரர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளுதல் வேண்டும். எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் அந்த ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் நடக்கும்போது அந்த கூட்டத்தில் எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் கலந்து கொள்ள வழிவகை செய்ய வேண்டிய கடமை செயலருக்கு உண்டு. அடுத்ததாக பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். செயலருடைய கடமைகள் 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. அது முதலாவது பார்த்தீங்கன்னா
பொதுவான வேலைகள், இயக்குநர்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள், அடுத்தது பங்குதாரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடுத்தது பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். கடமைகளை மூன்று விதமாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று இயக்குநர்களுக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகள், அடுத்தது பங்குதாரர்களுக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகள், மூன்றாவது கடமை பொதுமக்களுக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகள். அந்த கடமைகள் நிறுவனத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையில் இருந்து பெறப்பட்ட கடிதத்தின் மூலமாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளை கவனித்து சரி செய்ய வேண்டும். அடுத்தது கோப்புகளை சரிபார்க்க ஆட்களை அனுமதித்தல். வைத்திருக்கக்கூடிய கணக்கு பதிவுகள் மற்றும் புத்தகங்கள், அந்த கோப்புகளை எல்லாம் சரிபார்க்க பொதுமக்களை அனுமதிக்க வேண்டும். அடுத்ததாக நிறுவனம் சார்பாக வெளிநபர்களுக்கு சான்றளிக்க உரிமை இருக்கிறது. இது பொதுமக்களுக்காக கூறப்பட்ட கடமைகள். அடுத்தது நிறுவன செயலரிடம் உரிமைகள், அவருடைய உரிமைகள். முதலாவது கம்பெனி செயலர் செயலக செயல்பாடுகளுக்கு தலைவராக விளங்குகிறார். அவர் கம்பெனி சார்ந்த பதிவுகள் போன்றவற்றை பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய கடமை, உரிமை கம்பெனி செயலருக்கு உண்டு. செயல்பாடுகளுக்கு தலைவராக விரும்புவதால் கம்பெனி துறை சார்ந்த பதிவுகள் போன்றவற்றை பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய உரிமை கம்பெனி செயலருக்கு உண்டு. அவர் ஆவணங்கள், பதிவேடுகளை யார் காட்டாலும் அதை சரிபார்க்க அனுமதிக்க வேண்டும். நிறுவனத்துடைய ஆவணங்கள் மற்றும் பதிவேடுகளை யார் கேட்டாலும் அந்த பதிவேடுகளை சரிபார்க்க அனுமதி அளிக்க வேண்டும். பதிவாளர் அலுவலகத்தில் நடக்கும் வேலைகளை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் செயலருக்கு உரிமை உண்டு. பதிவாளர் அலுவலகத்தில் நடக்கும் எல்லா விதமான வேலைகளையும் கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் அவருக்கு உரிமை உண்டு. இயக்குனர் குழுமத்தின் ஆணையின்படி நிறுவனத்தின் வேலைகளை செய்ய வேண்டும். அந்த இயக்குநர்கள் டைரக்டர்ஸ் குழு ஆணையத்தின்படி நிறுவனத்தினுடைய எல்லா விதமான பணிகளையும் செய்ய வேண்டிய பணி செயலருக்கு உண்டு. நிறுவனத்தின் நடைமுறைகளை ஊழியர்களுக்காக விவரிக்கலாம். அடுத்தது கம்பெனி பொது முத்திரையை இயக்குநர்கள் வழிகாட்டுதலின்படி உபயோகிக்கலாம். அந்த காமன் சீல், அந்த சீல் டைரக்டர்ஸுடைய வழிகாட்டுதலின்படி அந்த சீல் செயலர் பயன்படுத்தலாம். அடுத்தது நிறுவன கூட்டத்தின் நடவடிக்கைகளுக்கு பொது முத்திரை இடப்படாத பத்திரங்களுக்கு அவர் கையெழுத்திடலாம். பொது முத்திரை காமன் சீல் போடாத நடவடிக்கைகளுக்கு அவர் சீல் இல்லாத பத்திரங்களுக்கு அவர் கையெழுத்திடக்கூடிய அதிகாரம் கம்பெனி செயலருக்கு உண்டு. அடுத்ததாக கம்பெனி செயலரின் பொறுப்புகள், லைபிலிட்டிஸ் ஆஃப் எ கம்பெனி செக்ரட்டரி. தி கம்பெனி செக்ரட்டரி பொறுப்புகள் இரண்டாக பிரிக்கலாம். அது சட்டம் சார்ந்த பொறுப்புகள் மற்றும் ஒப்பந்த பொறுப்புகள். ஸ்டாச்சுரி லைபிலிட்டிஸ், கான்ட்ராக்சுவல் லைபிலிட்டிஸ். முதலாவது சட்டம் சார்ந்த பொறுப்புகள். சட்டம் சார்ந்த பொறுப்புகளை கம்பெனி செயலர் செய்ய தவறும் பட்சத்தில் அவர் தண்டிக்கப்படலாம் அல்லது சட்டத்தின் கீழ் சொல்லப்பட்ட அபராதம் செலுத்த வேண்டும். செயலரின் அலட்சியம், மோசடி அல்லது ஒப்பந்தத்தில் கூறியபடி செயல்படாமல் இருந்தால் அதனால் வரும் நஷ்டத்திற்கு அவரே பொறுப்பேற்க வேண்டும். செயலர் அவருக்கு கொடுக்கப்பட்ட வரம்பை மீறி செயல்படும் பட்சத்தில் அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களுக்கு அவரே பொறுப்பேற்கப்பட வேண்டும். செயலருக்கு கொடுக்கப்பட்ட வரம்பு. நிறுவனத்தின் இயக்குநர்கள் அங்கீகாரம் செய்யாத வரை செயலர்களை நிறுவனம் சார்ந்த ஒப்பந்தங்கள் ஏதும் செய்ய முடியாது. இயக்குநர்கள் அங்கீகாரம் அளித்த பிறகுதான் அவர் ஒப்பந்தங்கள் செய்ய முடியும். அதற்கு முன்பாக அவர் ஒப்பந்தங்கள் ஏதும் செய்ய இயலாது. செயலர் நிறுவனம் சார்பாக கடன் வாங்க முடியாது.
செயலர் அவர்கள் நிறுவனத்திற்காக மற்ற நபர்களிடமிருந்து அவர் கடன் பெற முடியாது. அடுத்ததாக அவர் கடன் வாங்கியதாக ஒப்புதல் செய்யவும் முடியாது. கடன் மற்றவர்கள் வாங்கியதற்காக அவர் ஒப்புதல் அளிக்கவும் முடியாது. அடுத்தது, இயக்குநர்கள் அங்கீகாரம் இல்லாமல் செயலர் பங்குகளை பங்குதாரர்களுக்கு மாற்றம் செய்யவோ அல்லது ஒதுக்கவோ அல்லது மற்றவர்களுக்கு பரிமாற்றம் செய்யவோ முடியாது. இயக்குநருடைய ஆத்தரைசேஷன் இல்லாமல் செயலர் அவர்கள் பங்குகளை ஷேர் டிரான்ஸ்ஃபர் தி ஷேர் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன், அதை அவர் ஒதுக்கவோ முடியாது அல்லது மற்றவர்களுக்கு இயக்குநர்கள் அனுமதி இல்லாமல் பரிமாற்றம் செய்யவும் இயலாது. அடுத்ததாக, கம்பெனி செயலர்களை நீக்குதல். கம்பெனி செயலர்களை கீழ்காணும் முறைகளை நீக்க முடியும். ஒரு நிறுவனம் உருவாக்குவதில் செயலரின் பங்கு முக்கியமானது. ஆனால் அவரை கீழ்காணும் காரணங்களுக்காக அவரை பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம். அவருடைய செயல்திறன் திருப்தி இல்லாத போது அவரை இயக்குநர்கள் செயலரை நீக்கம் செய்ய முடியும். அடுத்ததாக, முறைகேடுகளில் அவர் ஈடுபட்டிருந்தால் கம்பெனி செயலரை எழுத்துப்பூர்வமான முன் அறிவிப்பின்றி பணியிலிருந்து நீக்கம் செய்யலாம். அவர் மீது கீழ்கண்ட செயல்கள் நிரூபிக்கப்பட்டால்: மோசடி செய்திருந்தால், அவர் தம் கடமைகளை புறக்கணித்திருந்தால், நிரந்தர இயலாமை, அவரால் நிரந்தர இயலாமை என்றால் அவரால் செயல்பட முடியாமல் இருந்தால் அவரை நீக்கம் செய்ய முடியும். அடுத்ததாக, நியமிக்கப்பட்ட காலம் முடிவடைந்தால் கம்பெனி செயலரை குறிப்பிட்ட காலம் வரை நியமனம் செய்திருப்பார்கள். அந்த காலம் முடிவடைந்தால் அவரை நீக்கம் முடிவடைந்தால் கம்பெனி செயலரை நீக்கம் செய்ய முடியும். அடுத்ததாக, கம்பெனி முடிவுக்கு வரும்போது எல்லா தொழிலாளர்களையும் செயலரை போல அவருடைய சேவையும் முடிவு பெறும். வைண்டிங் அப் ஆஃப் தி கம்பெனி க்ளோஸ் பண்ணும்போது, நிறுவனத்தை கலைக்கப்படும் போது எல்லா நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய எல்லா தொழிலாளர்களுக்கும் அதே மாதிரி செயலரும் அவருடைய சேவை அதோடு முடிவு பெறும்.